ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நான் என்ன பண்ண போகிறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு பன்னீர் இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 5 தக்காளி நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு வடைச்சட்டி நல்லா எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து நல்லா காயிற அளவுக்கு வச்சுக்கணும். இதில் காயும் போது பட்டை 2 எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வேகும். அதுக்கு இத்தினோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கிரேவிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதையும் அது கூட நல்லா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி அது வேகிற அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். அரைக்கும் போது நம்ம கறி மசால் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம விடணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட் அளவுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வச்சுட்டு வடைச்சட்டியில் இந்த கிரேவியை ஊற்றி பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் கொஞ்சம் ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெண்டு பட்டர் போட்டு நல்லா இன்னொரு வடைச்சட்டியில் நல்லா இந்த மாதிரி நல்லா அது உருகிற மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வைத்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கணும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இது கூட இந்த பட்டர் இது நம்ம இது பண்ணி விட்டோம்ல அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரே ஒரு பச்சை மிளகா இதில் நம்ம போட்டுக்கலாம். பெருசாக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா காரம் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது முடிச்சுட்டு பட்டர் போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா தூவி விட்டால் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.